பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு தாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஒரு வேலை விஷயமாவோ ஒரு படிப்பு விஷயமாவோ நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம உதவி கேட்டு போவோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அவங்க மேலே நம்பிக்கை வச்சுப்போம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நான் அண்ணன் உனக்கு உதவி செய்கிறேன், இந்த டேட்டில் நீ என்னென்ன வா, நான் உங்களுக்கு இதை பண்ணித்தரேன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அச்சு சொல்லுவாங்க, உங்க மேலே அண்ணன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பா, உனக்கு பண்ணால் நீ 4 பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியுமா, அதனால் நீ வாப்பா இந்த டேட்டில் வாப்பா நான் உனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டில் போய் நம்ம நிற்கும் போது நான் சொன்னீங்களா, நான் தம்பி மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், குத்தா எல்லாமே பண்ணுவேன்னு, இப்போ நான் கொஞ்சம் பண்ணி விடணும்னு சொன்னு கேட்டோம்னா, அப்போ அவர் என்ன சொல்லுவார், தம்பி தப்பா நினச்சிக்கிறத, அந்த விஷயம் உனக்கு செட் ஆகாதுடா, வேற பார்த்துலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஈஸியாக கதையை மாற்றிட்டு போயிடுவாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஒரு விஷயமா தெரியாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு மன உடைச்சலாகி, நடா இது அவர் மேலே அவர் நம்பிக்கை வச்சுமே, அவர் நம்ம மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையே, நம்ம கேட்ட வேலையே ஒன்றுத்துக்குமே உதவாதவன் அவங்களே கூத்துட்டு நம்மளை இப்படி தவிக்க விட்டாருன்னு நம்ம தவிச்சு கொண்டு இருக்கணுமா? அந்த வேலையில் தாங்க கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னை காப்பார். நான் சொல்றேன் புரியுதுங்களா? நீ 1000 பேரை நம்பின, 1000 பேர் மேலே நீ நம்பிக்கை வச்ச, ஆனால் உன் மேலே அவன் ஒரு துளி நான் நம்பிக்கை வச்சானா அப்படின்னு நம்மளை மூஞ்சி வச்ச மாதிரி கேட்கறாரு. கேட்டுட்டு அவர் சொல்றாரு, நான் உன் மேலே மட்டுமே நம்பிக்கையா இருக்குண்டா, நீ என் மேலே நம்பிக்கை வச்சு என்ன இடத்துல வா, அவங்கன்னா உன்னை உயர்த்துது, அவனை கூட நான் உன்னை உயர்த்தி அவனை உன் கீழே நான் ஆக்குவேன்னு என் தேவன் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தர் வழியில் நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும், உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். அது மாத்திரம் சொல்லி முடிக்கல, நம்பிக்கையா இருப்பது மட்டும் சொல்லி முடிக்கல, உன்னை சுற்றி நீ நினச்சினுக்கிற, ஆனால் உன்னை சுற்றி 1000 பேர் உன்னை சிக்கலில் மாட்டுன்னு இருப்பான். அது உன் வீட்டிலே இருக்கலாம், உன்னை சுற்றியும் இருக்கலாம், அவன் கூட இருக்கணும் இருக்கலாம். அவனுக்கு இடத்துல இருந்தெல்லாம் எந்த சிக்கல நீ சிக்காம உன்னை கொண்டு போயிட்டு உயரத்தில் உட்கார வச்சு என் தேவனை அழைக்க போப்பார். அந்த தேவனை நீங்கள் அறிந்து கொண்டு, நான் எப்படி அறிந்து கொண்டனோ அது போல நீங்களும் அறிந்து கொண்டு தேவ வார்த்தைகளை என்ன போல நீங்களும் பேசணுங்க, பிற இடத்துல சுவிசேஷம் சொல்லணுங்க. உலகம் ஃபுல்லாக என் தேவனை பற்றி சொல்லணும். தேவனால் தாங்க என் வாழ்க்கை மாறிச்சு, அவரால் தான் கண்டிப்பாக நான் இப்போ இப்படி மாறி இப்படி பேசுறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கே தாங்க முடியலன்னா பாருங்களேன். நான் இந்த மாதிரி நல்ல வீடியோ போறேன்ட்டு தாடி ஏடு முடி ஏடுன்னுக்கிறாங்க, சம்மந்தம் இல்லாத வசனம்லாம் சொல்றாங்க தாடிக்கும் முடிக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா பண்ண முடியுங்களா? நம்ம கர்த்தர் வேலையை நம்ம எப்படி செஞ்சாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் நம்ம உள்ளத்தை தான் பார்க்குறாரு, நம்ம தோற்றத்தை பார்க்கல. ஆகையால் நீங்கள் அனைவரும் கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தர் வழியில் நடப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். பாய், அடுத்த வீடியோல பார்ப்போம்.